உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி சேனலினூடாக மற்றுமொரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண பந்தத்தில் இணையும் சகல சுப காரியங்களிலும் ஈடுபடும் எமது அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு சமையல் காணொளி தான். பருப்பும் கேரட் உருளைக்கிழங்கும் சேர்த்து வைக்கிற பால் கறி எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். 180 கிராம் பருப்பு எடுத்துருக்கிறோம். நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணி விட்டு அதோட கேரட் வெட்டி எடுத்த உருளைக்கிழங்கு, கேரட் தான் நிறைய சேர்த்துருக்குறோம். உருளைக்கிழங்கு ஒரு கிழங்கு தான் இதுக்கு சேர்த்துருக்குறோம். வெட்டி எடுத்த பச்சை மிளகாய், வெட்டி எடுத்த வெங்காயம், இடித்து எடுத்த உள்ளி எல்லாம் சேர்த்து நல்லா நாங்கள் அவிய விட போகிறோம். அவிய விட்டு நல்லா தண்ணி வற்றி வந்த பிறகு எடுத்து 2ஆம் பால் விட போகிறோம். பாலையும் விட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை எல்லாம் விட்டு நல்லா திரும்ப ஒரு கொதி வர விட போகிறோம். விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நாங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் பருப்பு கறி செய்கிறோன்னு சொல்லி சொன்னால் 2ஆம் பால் விட்டு கொதி வந்த பிறகு தேவையான அளவு கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளணும். மிளகாய்த்தூளையும் சேர்த்து ரொம்ப அதோட மிளகுத்தூள், 1ஆம் பால் எல்லாம் விட்டு நல்லா கிண்டி எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்போ திக்கா எடுக்கலையும் எடுக்கலாம். இல்லாட்டிக்கு கொஞ்சம் பால் கறி மாதிரி கொஞ்சம் பால் பருவத்தில் இறக்கி எடுக்கலாம். பால் வற்றாமல் எடுக்கலாம். இல்லாட்டி நல்லா வற்ற வச்சு எடுக்கணும்னு சொன்னாலும் எடுக்கலாம். நல்லா உப்பு புளி சுவையெல்லாம் பார்த்து எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் ஹோட்டல் ஸ்டைல் பருப்பு கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்த பால் கறி ரெடி. நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உறவுகளே. நன்றி.